லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இது லங்கா ஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஒரு மிக முக்கியமான விடயம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 10 வருட காலமாக அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு விடயத்தை இதுவரை அவர் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் 10 வருடங்களுக்கு பிறகு அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்த அரசாங்கத்தின் இந்த ஆட்சியின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதன் பணிப்பாளராக இருக்கின்ற ரங்க திசாநாயக்க மார்ச் 23ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். 10 வருட காலமாக ஒரு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மிகவும் மந்த நிலையில் இருந்திருக்கின்றது. ஆனால் இதற்கு மேலும் அந்த விசாரணையை தொடர முடியாது. ஏப்ரல் 10ஆம் தேதி இறுதி தினம், அன்றைய தினத்திற்கு முன்பதாக உங்களுடைய சொத்து விவரங்கள், சொத்து மதிப்பு விவரங்கள் அனைத்தும் சத்திய கடதாசி மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பெறும் வகையில் செய்யுங்கள் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க மஹிந்த ராஜபக்சவுக்கு அனுப்புகிறார். 10 வருட காலமாக பல விசாரணைகள் இடம்பெற்றது. இது பற்றி மஹிந்த ராஜபக்சவினுடைய சொத்து விவரங்கள் சம்பந்தமாக இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதா? எங்காவது நாங்கள் பார்த்திருக்கின்றோமா? இல்லை. விசாரணைக்காக இவர் அழைக்கப்பட்டு இவர் சென்றதை நாங்கள் எங்காவது பார்த்திருக்கின்றோமா? அதுவும் இல்லை. காரணம், ஜனாதிபதியாக இருக்கும் போதும் சரி, ஜனாதிபதியாக இல்லாத போதும் சரி, மஹிந்த ராஜபக்ஷ எப்போதுமே சட்டத்திற்கு மேலே தான் இருந்திருக்கின்றார். அது கடந்த கால அவர்களுடைய நடவடிக்கைகள், எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் போது திட்ட தெளிவாக தெரியும். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் என்று நீதிமன்றமே உறுதிப்படுத்துகிறது. மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபே ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, ஜிஎல் பீரிஸ், சமல் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, இப்படி ராஜபக்ஷ குடும்பமே இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியது என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நான் சொல்லவில்லை, நீதிமன்றம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற நிலையில் இவர்கள் எல்லாம் இன்றும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலிருந்து வெளியிலிருந்து எங்கு சென்றாலும் இவர்களுடைய அரசியல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பல சூழ்ச்சிகள், அரசை கவிழ்க்கும் பல சூழ்ச்சிகள், பலவிதமான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் பிரதானமாக நாங்கள் பார்க்கக்கூடியது தற்போது ஆக்டிவாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச. அவருடைய டார்கெட் 2029க்கு பிறகு நடக்கவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல். ஆகவே அவர் ஆக்டிவாக இப்பொழுது பல விவரங்கள், விடயங்கள், பிரச்சனைகளை ஏற்படுத்தி பல சர்ச்சைகளை கிளப்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். அது அவருடைய அரசியல். ஆனால் மஹிந்த ராஜபக்ச அமைதியாக இருப்பதன் காரணம், அவருக்கு தெரியும் தற்போது அவருடைய நண்பர் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலும் இல்லை, கட்சியில் இருக்கின்றார். இப்பொழுது அவருக்கு உதவிக்கு யாரும் இந்த அரசாங்கத்திலிருந்து யாருமே கை கொடுக்க மாட்டார்கள் என்பதால் அவர் சற்று அமைதியாகத்தான் இருக்கின்றார். வீட்டிலும் வெளியே வந்தால் பன்சலையிலுமாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சவிடம் கேட்கப்பட்ட அந்த சொத்து விவரங்கள் நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 10 வருடங்களாக மஹிந்த ராஜபக்ச கொடுக்கவில்லை. இழுபறி நிலையாகத்தான் இருந்து வந்திருக்கின்றது அந்த விசாரணை. அந்த விசாரணையை நாங்கள் குறித்து பார்க்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே பிசி 299 2015, பிசி 3481 2015 என்ற அந்த வருடத்துக்கான விசாரணை ஒன்றின் மூலமாக மஹிந்தவிடம் அவருடைய சொத்து மதிப்பு, சொத்து சேகரிப்பு விவரங்கள் கேட்கப்படுகின்றது. அன்று தொடக்கமே இன்று வரை எந்த விதமான கடிதமும் அவர் வழங்கவில்லை. ஆனால் என்பிபி ஜேவிபி இந்த அரசாங்கத்தின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க, அவரை இந்த ராஜபக்ச ஆதரவாளர்களுக்கு கண்ணிலும் காட்டாது, அவ்வளவு கோபம் அவரோடு. காரணம், இவர்கள் கடந்த ஆட்சி காலங்களில் செய்த இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் தான் விசாரணைகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இவருக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார்கள், யக்ஷயா என்று. சிங்களத்தில் யக்ஷயா என்றால் தமிழில் அரக்கன், அசுரன் என்றும் சொல்லலாம். ஆகவே இந்த மஹிந்த ராஜபக்சவை தெய்வமாக பார்க்கின்ற அவருடைய பக்தர்கள் எல்லாம் ரங்க திசாநாயக்கவை அரக்கனாக, அசுரனாகத்தான் பார்க்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது
அந்த மஹிந்த ராஜபக்ச, பலருக்கு தெய்வமாக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச இந்த ரங்க திசாநாயக்க என்ற அரக்கருக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றார், முழந்தாள் போட்டிருக்கின்றார், அடிபணிந்திருக்கின்றார். 10ஆம் திகதி எங்களுக்கு உங்களுடைய சொத்து விவரங்கள் வேண்டும், இல்லை என்றால் நடப்பது வேறு என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு பயந்து கொண்டு மஹிந்த ராஜபக்ச நேற்று பிற்பகல் வேளையிலே அனைத்து விவரங்களையும் ஒரு கடிதம் மூலமாக சமர்ப்பித்ததாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது சம்பந்தமாக சிங்கள ஊடகங்கள் அனைத்துமே செய்தி வெளியிட்டிருந்தது. பிரதான செய்தி ஊடகங்களில் அந்த செய்தி எங்களுக்கு நேற்று இரவு பார்க்கக்கூடியதாக இருந்தது. பல சிங்கள பத்திரிகைகள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் ஒரு முழுமையான அறிக்கை மிக விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம் இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை, அப்படியே சித்திரை புது வருடங்கள் 2-3 நாட்கள் இருக்கும். நாங்கள் இதற்கு முடிந்ததும் இது சம்பந்தமான ஒரு முழுமையான அறிக்கை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ரங்க திசாநாயக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக பணியில் அமர்த்தப்படுகின்றார். இவர் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக செயற்பட்டிருக்கிறார். கொழும்பு கோட்டை பிரதான நீதிமன்றத்திலும் அவர் நீதிவானாக செயற்பட்டிருக்கின்றார். அதே போல இவர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் முன்னர் மொனராகலை மற்றும் ஓமாகம நீதவானாகவும் பணியாற்றிய மிக அனுபவம் மிக்கவர். நீதவானாக செயற்பட்டவருக்கு அவருக்கு சென்ற எத்தனையோ கேஸ்கள், வழக்குகள் சம்பந்தமாக நல்ல அனுபவம் இருக்கும். அந்த வழக்குகளின் போது வாதங்களை கேட்டு நல்ல அனுபவம் இருக்கும். ஆகவே அன்று அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு இன்று லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டதை அடுத்து அன்று சேகரித்த விடயங்களெல்லாம் வைத்து இன்று சாட்சிகளை திரட்டி, ஆதாரங்களை திரட்டி, அப்போது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அனைவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மூலமாக வேட்டையாடி கொண்டிருக்கின்றார் ரங்க திசாநாயக்க என்றே சொல்லலாம். இதற்கு பிரதான காரணம் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச மீண்டும் இந்த விசாரணைக்கு இழுபட பிரதான காரணம் கபில சந்திரசேன விமான கொடுக்கல் வாங்கல், அதிலும் நடந்திருக்கின்றது ஒரு பெரிய ஊழல் மோசடி. கபில சந்திரசேன கடிதம் ஒன்றை வழங்குகிறார், அதாவது அவர் ஒரு வாக்குமூலம் வழங்குகின்றார். அவர் எடுத்த கமிஷனிலே 60 மில்லியன், அதாவது 6 கோடி ரூபாய் மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 தடவைகளில் வழங்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலம் வழங்குகின்றார். இதை அடுத்து தான் மஹிந்த ராஜபக்சவும் இவ்வாறான பல கமிஷன்களை பெற்றிருக்கின்றார் என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதை இன்னும் சாட்சிபூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் நோக்கில் தான் மஹிந்த ராஜபக்சவிடம் அவருடைய சொத்து விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இது இப்பொழுது கேட்கப்பட்டது இந்த விசாரணைக்காக. ஆனால் இதற்கு முன்பதாக 2015ஆம் ஆண்டிலே செய்யப்பட்ட ஒரு முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையாக வைத்து அன்றே இந்த வழக்கு தொடரப்பட்டது, விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் அது மந்த நிலை. காரணம், அப்போது 2015 யார்? மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி, ரணில் விக்ரமசிங்க பிரதமர். விட்டுக் கொடுப்பாரா? நட்பு இருக்கும், வெளியிலே நாங்கள் பார்ப்போம், கையிலாக கூட கொடுத்துக் கொள்ள மாட்டார்கள், வெட்டி தான் செல்வார்கள். இப்படி திரும்பி சென்றவர்கள் ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச எல்லாம். ஆனால் அந்த திரைக்கு பின்னால் அப்படி ஒரு நட்பு இருக்கின்றது. நாடு வங்குரோத்து நிலை அடைந்து ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க SLPP அணியினராலே ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் கோட்டாபே ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எல்லாம் இருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சனுடைய பிறந்த நாளுக்கு ரணில் விக்ரமசிங்க சென்று ஹாப்பி பர்த்டே பாடி இருக்கின்றார். இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து பாருங்கள் எப்படியான ஒரு நட்பு. நல்லாட்சி அரசாங்க காலத்திலே ஷிராந்தி ராஜபக்ஷ ஒரு விசாரணைக்காக FCIDக்கு அழைக்கப்படுகின்றார். ஆனால் FCIDக்கு இவர் செல்லவில்லை, மாறாக சமல் ராஜபக்ச, அதாவது நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் சமல் ராஜபக்சனுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு ஷிராந்தி ராஜபக்ச சென்று அங்கு அதிகாரிகள் வந்து வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் ஒரு சூழல் தான் அப்போது இருந்தது. தான் சொன்னேன், மஹிந்த ராஜபக்ச, ஷிராந்தி ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச இவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு மேலே இருந்தவர்கள். நாமல் ராஜபக்ச சட்டத்திற்கு மேலே இருக்க முடியாது. காரணம், அவருக்கு அரசியல் செய்ய வேண்டிய வயது இருக்கின்றது. 2029 என்ற ஒரு டார்கெட் இருக்கின்றது. அதில் பயணிக்க வேண்டும், அதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அவரை சட்டத்திற்கு மேலே கொண்டு செல்ல விட மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு கீழே இருக்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் மத்தியில் ஒரு நட்பெயர் அவர் கிடைக்கும். மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டுமே
5 வருடங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட 5 வருடங்கள் முடிந்தாவது ஏதோ ஒரு வழியில் தங்களுடைய குடும்ப ஆட்சி நிலவ வேண்டும் என்ற காரணத்தால் இதெல்லாம் ஒரு நீண்ட கால ஒரு தொலைதூர நோக்கத்தில் செய்யப்பட்ட திட்டங்கள் தான் இவை. ஆகவே இதற்கு மக்கள் ஏமாறுவார்களா இல்லை என்பது 5 வருடங்கள் கழித்து தான் தெரியும். அது அப்பொழுது பார்க்கலாம். இருப்பினும் இந்த கப்பய சந்திரசேன கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 60 மில்லியன் 3 தடவைகளில் வழங்கப்பட்டதாக அவர் சொன்னதை அடுத்து இந்த 60 மில்லியனை மஹிந்த ராஜபக்ச பெற்றாரா இல்லையா, பெற்றிருந்தால் அதில் என்ன செய்தார்? உண்மையாகவே இந்த 2006 2015 வரை ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொத்து எப்படி சேர்த்து கொண்டார், எங்கே இருந்து அவருக்கு பணம் கிடைத்தது, என்னென்ன சொத்து அவருக்கு இருக்கிறது, அந்த சொத்தை இவர் எப்படி சேர்த்து கொண்டார் என்பது குறித்தான விசாரணைகள் இனித்தான் தொடங்க போகின்றது. ஆகவே இனி வரும் நாட்களில் மஹிந்த ராஜபக்சவும் இதுவரை எங்குமே விசாரணைக்கு செல்லாத, நீதிமன்றங்களுக்கு ஏறி இறங்காத, யாரும் தொடாத ஒரு மெயின் சுவிட்ச், ஒரு பவர், எப்படி ஒரு மெயின் ட்ரிப் சுவிட்ச் என்றே சொல்லலாம், மெயின் சுவிட்ச் அது. மெயின் சுவிட்சில் தான் ரங்க திசாநாயக்க கை வைத்திருக்கின்றார். இது அரசாங்கம் என்று சொல்றதை விட லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசாநாயக்க தான் இந்த விடயத்தை சிறப்பாக செய்திருக்கின்றார். ஆகவே இதுவரை விசாரணைகளுக்கெல்லாம் முன்வராத, முகம் கொடுக்காத, காலம் தாழ்த்தி வந்த, சட்டத்திற்கு மேலே இருந்த அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோயல் அந்த தரத்தை சேர்ந்த மஹிந்த ராஜபக்ச இனி இந்த அரசாங்கத்தின் கீழ், இந்த ஆட்சியின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு முன்பாக விரைவிலே செல்ல வேண்டிய, விசாரணைக்கு செல்ல வேண்டிய நிலை ஒன்று உருவாக போகின்றது. அதையும் பார்க்கத்தான் போகின்றீர்கள். இதன் அடிப்படையில் 11 வருடங்களாக வாய் திறக்காத, அந்த சொத்து விவரங்கள் சம்பந்தமாக வாய் திறக்காத மஹிந்த ராஜபக்ச தற்பொழுது வாய் திறந்திருக்கின்றார். நேற்றைய தினம் அவர் குறிப்பிட்டதைப் போல ஒரு சில விவரங்களை வழங்கியிருக்கின்றார். இன்னும் சில விவரங்கள் வழங்கவிருக்கின்றது. அதற்கும் ஒரு சில கால கேடு அவர் கேட்டிருப்பதாக ஒரு சில விவரங்களும் இருக்கின்றது. அதாப்பட்டிருக்கிற நிலையில் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு சில பதிவுகளை பார்த்தேன். அதாவது ராஜபக்சனுடைய பக்தர்கள், ஆதரவாளர்களுடைய கருத்து, மஹிந்த எந்த ஒளிவு மறைவும் இல்லை, யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய தேவையும் இல்லை, பின்வாங்க வேண்டிய தேவையும் இல்லை, கேட்டதை கேட்ட இடத்தில் கேட்ட தினத்தில் கொடுத்து விட்டார்கள். நாங்கள் அப்படித்தான், நாங்கள் கள்வர்கள் அல்ல, எங்களுடைய தலைவர் கள்வர் அல்ல, திருடர் அல்ல, அதுதான் எங்களுடைய கெத்து என புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சோசியல் மீடியாவில். ஆனால் உண்மை என்னவென்றால் 11 வருட காலமாகவா, 11 வருட காலமாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த, எந்த விதமான வாக்கு மூலமும் வழங்காத, எந்த விதமான கடிதத்தையும் வழங்காத மஹிந்த ராஜபக்ச அப்படி இருந்திருக்கலாமே. ஏன் ஏப்ரல் 10 அவர் கொடுக்கப்பட்ட இறுதி திகதி ஏப்ரல் 10, நேற்றைய தினத்திலேயே இவர் கடிதத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே. ஏன் கொடுத்தார்? அதுதான் சொல்வது, இந்த ஆட்சியின் கீழே சட்டத்தின் கீழ், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சட்டத்தை மீறி, சட்டத்தை தாண்டி யாரும் இங்கு செயற்பட முடியாது. அது நாங்கள் எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சட்டத்தின் முன் அனைவருமே சமம். அது முன்னாள் ஜனாதிபதியாகவும் இருக்கலாம், இந்நாள் ஜனாதிபதியாகவும் இருக்கலாம். அதுதான் எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சித்திரை புத்தாண்டு இனி மஹிந்த ராஜபக்சவினர் கொண்டாடுவார்கள் நிச்சயமாக. காரணம், இப்பொழுது தானே விவரங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் சித்திரை புத்தாண்டு முடிந்து எந்த வேளையிலும் இந்த விசாரணைகள் தொடங்கியதன் பின்னர் அவர் அழைக்கப்படுவார் விசாரணைக்கு. பிறகு ஹாட் அப்டேட்டுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, நாங்கள் இந்த பக்கம் பார்த்து விட்டோம். நேற்று பாராளுமன்றத்திலே இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றது. இந்த நிலக்கரி மோசடி சம்பந்தமாக குமார ஜெயக்கொடி, வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. ரைட், அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக 153 வாக்குகளும் ஆதரவாக 49 வாக்குகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. 22 எம்பிக்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. ஆனால் அமைச்சர் குமார் ஜெயக்கொடி என்ன சொல்கிறார்? குற்றச்சாட்டுக்களை நிரூபித்தால் பதவி விலகுவேன். இவர் மீது இந்த குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இதற்கு முன்பதாக அவர் அதாவது பசலை நிறுவனத்தில் பணியாற்றிய போதும் ஒரு மோசடி இடம்பெற்றதாக, அது சம்பந்தமாகவும் ஒரு வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது, நஷ்டஈடும் அவர்
கட்டியிருந்தார். அப்படி இருக்கிற நிலையில் இது அவருக்கு எதிராக இரண்டாவது முறைப்பாடாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த அரசாங்கம் எனக்கு தெரியும் ஊழல் மோசடி செய்யாத அப்படியான விடயங்களில் சம்பந்தப்படாத நபர்களைத்தான் தங்களுடைய ஆட்சியில் அமைச்சர்களாக உறுப்பினர்களாக வைத்திருக்கின்றனர் என்று. ஆகவே எதிர்க்கட்சியினர் இப்பொழுது சுமத்துகின்ற ஒரே குற்றச்சாட்டு, குமார ஜெயக்கொடி அமைச்சர் இப்படி ஒரு மோசடியை செய்திருக்கின்றார், உடனடியாக இது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும், இவர் பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ரைட், உண்மை, நாங்களும் இல்லை என்று கூறவில்லை, யாரும் இல்லை என்று கூறவில்லை. நிச்சயமாக அமைச்சர் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி இந்த ஊழல் மோசடியில் தொடர்பட்டிருந்தால் ஜனாதிபதி அவர்கள் சற்றும் சிந்திக்காது உடனடியாக இவரை பதவியிலிருந்து விலக்க வேண்டும். அதுதான் சரியானதாக இருக்கும். ரைட், காரணம் ஊழல் மோசடியில் ஊழல் மோசடியில் ஈடுபடாத ஒரு அரசாங்கம் என்று தான் இந்த அரசாங்கம் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படியான ஒரு அரசாங்கத்தில் ஊழல் மோசடியுடன் தொடர்பட்டிருந்தால் அப்படியான ஒருவரை வைத்திருப்பது முழு அரசாங்கத்துக்கும் சரியில்லாத ஒரு விடயம். ஆகவே இது உறுதிப்படுத்தப்பட்டால், உண்மையான ஆதாரங்கள் சாட்சியங்கள் இருந்தால், எதிர்த்தரப்பினர் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் 100% உண்மை என உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பார்ப்போம் என்ன நடந்திருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் சற்று பார்க்கலாம். 2025-2026 கால பகுதியில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி குறித்தான் இந்த பிரச்சனை. அவை அனைத்துமே தரமற்ற வகையில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொள்வனவு செய்யப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி எல்லாம் தரம் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மின் உற்பத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. ஆனால் தற்பொழுது மின் உற்பத்தியில் ஒரு பாரிய நெருக்கடி சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரதான காரணம் இந்த தரமற்ற நிலக்கரி என்று தான் பிரதானமாக சொல்லப்படுகின்றது. தரமற்ற இன்ஃபீரியர் குவாலிட்டி நிலக்கரி வாங்கப்பட்டிருக்கின்றது என்று தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் குற்றம் சுமத்திருக்கிறார்கள். பிரதானமாக தெரியும் டிபி சாணக்க, SM மரிக்கார் பார்லமெண்ட் உறுப்பினர், அஜித் பி பெரேரா உட்பட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட பலர் இந்த நிலக்கரி சம்பந்தமாக நேற்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டமும் இடம்பெற்றது பார்லமெண்ட் வீதியில். இந்த நிலக்கரி மோசடி சம்பந்தமாக 2 கருத்துக்கள் இருக்கிறது. எப்படி? ஒன்று, எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் சற்று பணத்தை அள்ளி செலவழிப்பதில் பெரிதாக எங்களுக்கு காண முடியாது. சிக்கனத்தை பார்த்து இந்த நிலக்கரியை குறைந்த விலையில் வாங்கினார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அப்படி வாங்கினால் அது தவறு, அதை சரி சொல்ல முடியாது. காரணம், மின் உற்பத்தி என்பது தேசிய ரீதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விடயம். அதில் சிக்கனம் பார்க்க போய் தரமற்ற நிலக்கரியை வாங்கியிருந்தால், அப்படி அது உறுதிப்படுத்தப்பட்டால் அது மிக மோசமான முட்டாள்தனமான ஒரு வேலை என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்கப்பட வேண்டும். இந்த விடயங்களில் நாட்டுக்கு அவசியமான நாட்டுக்கு முக்கியமான தேவைகள் எல்லாம் சிக்கனம் பார்த்தால் சரி வராது. அரசாங்கத்தில் பணம் இருக்கின்றது. இருப்பினும் இந்த விடயங்களில் சிக்கனம் பார்த்து நிலக்கரி தரம் குறைந்ததாக வாங்கியிருந்தால் அது தவறு. அல்லது கமிஷனுக்காக தரம் குறைந்த நிலக்கரிகள் வாங்கப்பட்டதா, அதுவும் சட்டத்திற்கு முரணான ஒரு விடயம். சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது எதிர்த்தரப்பினர் தொடர்ந்தும் கத்தி கொண்டிருக்கின்றார்கள், கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள், அவருடைய எதிர்ப்பினை தெரிவித்து வருகிறார்கள். காரணம், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் ஜனாதிபதி பார்லிமென்றம் வந்தவுடன் நிலக்கரி தரமற்றது என்று அவரும் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஏற்றுக்கொள்கிறார், இந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழே இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரமற்றதாக இருந்திருப்பதாக. அப்படியானால் இது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று முன்னர் கிடைத்த செய்திதான், ஜனாதிபதி செயலாளர் உடனடியாக சிஐடிக்கு சென்று ஒரு முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார். கணக்காய்வாளர் நாயகமுடைய அறிக்கையில் இருக்கின்ற விடயங்களும் பார்லிமெண்டத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் எல்லாம் வைத்து இந்த நிலக்கரி தரமற்ற நிலக்கரி சம்பந்தமான விடயங்கள் என்ன என்பது குறித்து ஒரு உரிய விசாரணை சரியாக இடம்பெற வேண்டும் என்று சிஐடியில் ஜனாதிபதி செயலாளர் சற்று முன் சென்று ஒரு முறைப்பாடை செய்துவிட்டு வந்திருக்கின்றார். ஆகவே இந்த முறைப்பாடு சம்பந்தமான விசாரணைகளும் உடனடியாக இடம்பெறும். அதுவும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். சரியான முடிவு, சரியான விசாரணை நடக்க வேண்டும், சரியான முடிவு கிடைக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த தரமற்ற நிலக்கரி வாங்கப்பட்டதன் காரணமாக மின்சார உற்பத்தி குறைந்ததாகவும் செலவு அதிகரித்ததாகவும் தான் எதிர்த்தரப்பால் கூறப்படுகின்றது. தேசிய கணக்காய்வு ஆடிட் அறிக்கையில் கொள்முதல் செயல்முறையில் பல இரெகுலரிட்டிஸ் ஒழுங்கின்மை முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நிதி பாதிப்பு குற்றச்சாட்டுகள் என்னென்று பார்த்தால் எதிர்க்கட்சியினர் கூறுவது இப்படித்தான், இந்த ஒப்பந்தம் காரணமாக பல பில்லியன் ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள்.
சில மதிப்பீடுகள் 20 பில்லியன் வரை கூடுதல் செலவு ஏற்படும் என கூறுகின்றன. இதன் விளைவு என்னவென்றால் மின்சார கட்டணம் அதிகரிக்கும் சாத்தியம். ஏற்கனவே தெரியும், இப்பொழுது பல வீதங்கள் அதிகரித்திருக்கின்றது. அதிகரிக்கப்பட்டது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து. இன்னும் எதிர்வரும் காலத்திலே இன்னும் மேலதிகமாக அதிகரிக்கப்படலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் குறிப்பிட்டிருந்தார். அது சம்பந்தமாகவும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் நிச்சயமாக. ஆகவே நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் இன்னும் பாதிக்கப்படலாம் என்றும் எதிர்த்தரப்பினரால் எதிர்வு கூறப்படுகின்றது. இங்கு குமார ஜெயக்கொடி அமைச்சர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து பார்த்தால், அவரின் மீது நேரடியாக நிலக்கரி கொள்முதல் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லாமை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போல தரமற்ற நிலக்கரி வாங்க அனுமதி அல்லது தவறான நிர்வாகம் போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த விவகாரத்தை விசாரிக்கும் போது அழுத்தம் கொடுக்க முயன்றதாகவும் அரசியல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் தான். ஆனால் இன்னும் சரியான விசாரணைகளோ நீதிமன்றத்திலோ விசாரணையின் அடிப்படையிலோ நீதிமன்றத்திலோ மோசடி இடம்பெற்றதாக இன்னும் முடிவாகவில்லை. அரசியல் ரீதியான கருத்துக்கள் தான் தற்போதைக்கு எழுந்திருக்கின்றது. ரைட், அதையும் நாங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதில் அரசாங்கத்தின் பதில் என்ன என்று பார்க்கலாம். அரசு மற்றும் அமைச்சர் தரப்பு கூறுவது என்னவென்றால், அனைத்து செயல்முறைகளும் விதிமுறைகளுக்குள் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு சிஸ்டமாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது, எந்த விதமான மோசடியும் இடம்பெறவில்லை என்று. குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. எதிர்க்கட்சியினர் அரசியல் காரணத்தால் இதை பெரிதாக்குகின்றனர் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய அரசியல் தேவைக்காக ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு டாபிக்கை எடுத்துக்கொண்டு பெரிதாக்குவார்கள் தானே, அதே போலத்தான் இதையும் பார்க்கின்றார்கள் என்று அரசு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. இதில் அரசியல் ரீதியாக என்ன நடந்தது என்று பார்த்தால், அந்த குறித்த அமைச்சருக்கு எதிராக குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நேற்று நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது நம்பிக்கையில்லா பேரணி கொண்டு வரப்பட்டது. அதில் எதிர்த்தரப்பினர் தோல்வி அடைகின்றார்கள், அரசு தரப்பு வெற்றி பெறுகிறது. ஆகவே தொடர்ந்தும் அவர் பதவியில் நீடிப்பார். அது பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்து அவர் பதவியில் நீடிக்கின்றார். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்பொழுது பொதுவாக மக்கள் இதில் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இது ஒரு நிரூபிக்கப்பட்ட குற்றவியல் தீர்ப்பு அல்ல. அதான் நான் சொன்னேன், நீதிமன்றத்திலே இன்னமும் இது சம்பந்தமான இறுதி முடிவு வழங்கப்படவில்லை. இதில் ஊழல் மோசடி இடம்பெற்றதாக இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. அதை அமைச்சர் குமார ஜெயக்கொடி செய்தாரா, அல்லது எதிர்க்கட்சிகள் யாருடைய சூழ்ச்சியில் இது இடம்பெற்றதா, அல்லது இவருக்கு கீழே இருக்கின்ற அதிகாரிகள், இந்த அமைச்சிருக்கின்ற அதிகாரிகள் அல்லது முன்னாள் அதிகாரிகள் யாராவது இதை செய்வித்தார்களா என்ற ஒரு பாரிய சந்தேகம் இருக்கின்றது. அது சம்பந்தமாகத்தான் முறையான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டிருக்கிறார்கள். பொதுவான கோரிக்கையாக அத்தான் இருக்கிறது. அவை இந்த அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நான் பதவி விலக தயார் என்று அவரை குறிப்பிடுகிறார். ஆகவே எதிர்த்தரப்பிருக்கின்ற பிரதான வேலை, இந்த நீங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஆதாரப்பூர்வமாக நிரூபியுங்கள். நிரூபித்தவுடன் அந்த அமைச்சர் அவரே பதவி விலகி விடுவார், பிரச்சனை முடிந்தது. அத்தான் ஒரே வேலையாக இருக்கிறது. ஆகவே இத்தான் மிக முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. ஒரு பக்கம் அரசாங்கத்தில் நடந்ததாக கூறப்படுகின்ற ஊழல் மோசடி, அதாவது நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனை, இதன் காரணமாக பாதிக்கப்பட போது நாட்டின் மின்சார உற்பத்தி பாதித்தால் நாட்டு மக்களுக்கு தான் மின் கிடைக்காமல் போகும், மின்சார வசதிகள் பாதிக்கப்படும். ஆகவே இது நிச்சயமாக உடனடியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் நடந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுது. அது மாத்திரமல்ல, அமைச்சர் நலிந்தாசி குறிப்பிட்டார், 462 நிலக்கரி கப்பல்கள் தொடர்பில் விசாரணை இடம்பெறப் போகின்றது. இதற்காக தனியான ஒரு ஆணைக்குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாக நேற்று சொல்லப்பட்டது. தரமற்ற நிலக்கரி கொள்வனவு குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரிக்கும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ஆகவே ஒரு புதிய ஜனாதிபதி ஆணைக்குழுவினூடாக இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இன்று சிஐடியிலும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் ஜனாதிபதி செயலாளரினால் பார்க்கலாம் என்ன இது எப்படி நடக்கும் என்று. நடக்கும் விடயங்களில் கிடைக்கின்ற அப்டேட்டுகளை உடனுக்குடன் உங்களுக்கு தர நாமும் தயாராக இருக்கின்றோம். இந்த தகவலோடு இன்றைய நிகழ்ச்சி நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.